Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா RRB ALPG NTPCக்கான NCERT எக்ஸாம்பிளர். இது என்னன்னா புக் பேக் தான் NCERTயோடது. நான் 50 MCQs கொண்டு வரலான்னு பார்த்தேன். சரி, எப்படி உங்களுடைய சப்போர்ட் இது ஓகேவா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது ஓகேனா சொல்லுங்க, நான் பார்ட் 2 கொண்டு வரேன். இல்லாட்டி நான் வேற ஏதாச்சும் லெசன்ஸோ இல்லை கிளாஸஸோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கை தான் பார்க்க போறோம். 6th NCERT டாப் 25 கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். இது நான் ஏன் இங்கே எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா, வி நீட் அ ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம டைரெக்டாக நான் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் கொடுத்தேன்னா நம்மளுக்கு டைம் நிறையா போயிடும். ஸோ டைரெக்டாக நான் ஆன்சர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் நியூட்ரியன்ட்? எது ஊட்டச்சத்து? இது எல்லாமே ஊட்டச்சத்து தான். ஓகே, புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டு, இது எல்லாமே நியூட்ரியன்ட் தான். நியூட்ரியன்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல் இதை வந்து பேலன்ஸ்டா நம்ம எடுத்துட்டோம்னா அது பேர் தான் வந்து பேலன்ஸ் டயட்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைபர் கூடியும் நியூட்ரியன்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இது ரொம்ப முக்கியம். ஜிஞ்சர் வந்து நம்ம எல்லாமே மண்ணுக்கு அடியில் இருக்க ரூட்னு நினைப்போம், அதுதான் கிடையாது. அது ஸ்டெம், அது ரைசோம் டைப்னுவாங்க. மாடிஃபைடு ஸ்டெம். ரைசோம்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபைடு ஸ்டெம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கர்வினா என்ன? விட்டமின் சி குறைபாடு நம்மளுக்கு தெரியும், அது ஸ்கர்வி. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். ஸ்கர்வினா நம்மளுடைய எகிரில் இருக்கிற அந்த எகிரெல்லாம் கொஞ்சம் விரிசல் விட்டு கேப் ஆயிரும், ப்ளீடிங் ஆகும் அந்த இடத்துல இருந்து. அதே மாதிரி விட்டமின் ஏ குறைபாடுனா நைட் பிளைண்ட்னஸ். இதுல வாட்டர் சால்யூபிள்னா என்ன, ஃபேட் சால்யூபிள்னா என்ன? வாட்டர் சால்யூபிள்னா ரெண்டு தான், பிசி. ஃபேட் சால்யூபிள்னா ஏடிஇகே. ஓகே, இதுல கே பார்த்தோன்னா பிளட் லாஸுக்கு யூஸ் ஆகும். இ வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபெர்டிலைசேஷனுக்குலாம் யூஸ் ஆகும். ஓகே, நிறைய இருக்கு இந்த விட்டமின். ஒவ்வொரு விட்டமினே நிறைய விஷயங்கள் பண்ணுது. பட் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம், இது போதும். The process of separation of the grain from the stack. நம்ம வந்து தானியங்களை வந்து அந்த கட்டுல இருந்து எப்படி பிரிப்போம்? தரையில் அடிச்சு எடுப்பாங்க, நீங்க பார்த்துருந்தா தெரியும். அது பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல தெஷரிங். ஓகே, தெஷரிங்ன்றது போர் அடிக்கிறது. வினோயிங் என்னன்னா நம்ம அந்த தட்டுல வந்து அரிசி எல்லாம் போட்டு, அரிசி கல்லெல்லாம் இருக்கும், நம்ம சலிப்போம்ல, நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சலிச்சு பார்த்துருப்பீங்க, அது வந்து வினோயிங்ல வரும். சீவிங்னாலும் வினோயிங்னாலும் ஒரே மாதிரி தான். ஃபில்ட்ரேஷனா வடிகட்டுறது. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ஃபைபர். சிந்தட்டிக் ஃபைபர்னா என்னன்னா ஒரு செயற்கை. அப்போ உள்ளு வந்து கம்பளி, அது நேச்சரானது. ஜூட் வந்து சணல் கயிறு, அதுவும் நேச்சர். பருத்தி நேச்சர். எது வந்து இதுல ஆர்டிஃபிஷியல்னு பார்த்தோம்னா நைலான் வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபைபர். அதே மாதிரி ரேயான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். இது மேன் மேட்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா சிந்தட்டிக்னா நம்ம தான் உருவாக்குறது. இது பாலிஸ்டர், அக்ரைல், இது எல்லாமே வந்து பாலிமர்ஸ். நம்ம தனியாக ஒரு டாபிக்லேயே படிச்சிருப்போம் அதெல்லாம். அதுக்கப்புறம் நெக் ஜாயின்ஸ் த ஹெட். நம்ம கழுத்தம், அதாவது அந்த இடம் பேர் வந்து அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் போன் தான் அதை வந்து ஜாயின் பண்ணும். நம்மளுடைய ஹெட்டோடைய போன் பேர் என்னன்னா கார்னியம் சொல்லுவாங்க. இது வந்து ஹெட் போன். கேர்னியல் கோஸ், அதுக்கப்புறம் கார்னியம், ஸ்கல் போன், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிவட்டல் ஜாயின்னா கீழ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், ஃப்ரண்ட் பேக்கு சைடு 360 கிடையாது. பால் அண்ட் சாக்கெட்னா நம்மளுடைய ஷோல்டர்லாம். ஹிஞ்ச் ஜாயின்னா நீ, அதுக்கப்புறம் எல்போ, இதெல்லாம் இதில் வரும். ஃபிக்ஸ்ட் ஜாயின் ஒன்று கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒபேக் ஆப்ஜெக்ட். ஒபேக்னா என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஒபேக்ன்றது இந்த டிரான்ஸ்பரண்ட்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒபேக்னா நம்மளுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிரும். தண்ணி நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட், கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட், ஏர் டிரான்ஸ்பரண்ட். இந்த வுட்டன் போர்டு தான் நம்மளுக்கு
மேட்டர்ஸ் நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போது இது பார்த்துருப்போம். நம்ம என்சிஆர்டி கவர் பண்ணிட்டோம்னா இந்த என்சிஆர்டி எம்சிக்யூஸ் அதாவது புக் பேக்ல ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். The solution is said to be if they cannot dissolve more solute. ஒரு அந்த கரைப்பான்ல வந்து நம்ம கரைக்கிறது ரொம்ப மேல கரையலனா அது பேர் என்ன சொல்லுவோம்னா சேச்சுரேட்டட். உதாரணத்துக்கு நான் ஒரு 50 ml வாட்டர்ல 100 கிராம் சுகர் போட்டேன்னா இப்படி வந்துடும் மேல. இங்கெல்லாம் கரைஞ்சிருக்கும், அதுக்கு மேல அதால கரைக்க முடியாது, ஏன்னா சேச்சுரேட் ஆயிடுச்சு, அதோட லெவல் முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. The saturated solution contain maximum amount of solute that can be dissolved at the specific temperature. Okay. The process of conversion of water vapor to liquid. Water vapor வந்து liquid-ஆ மாத்துறது பேர் என்ன? Condensation. அப்படியே ரிவர்ஸ்ல போட்டோம்னா அது வந்து evaporation. Transpiration வந்து இது பிளான்ட்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ், கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகும். Precipitation வந்து அந்த துகள்லாம் கீழே சேர்ந்து ஒரு கனிமம் மாதிரி மாறும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன்ல. ஒரு உதாரணத்துக்கு பேரியம் சல்ஃபேட். Which is the essential for breathing? Breathing க்கு oxygen for animal. We are the animal. Carbon dioxide for plant. Okay. அதே மாதிரி இந்த எர்த்ல பார்த்தோம்னா 0.3 CO2 இருக்கு, 21% கார்பன் இருக்கு, 0.9% ஆர்கன் இருக்கு, மீதி வந்து நைட்ரஜன் 78 தான் நினைக்கிறேன், 78% நைட்ரஜன் இருக்கும். அதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் கேஸ் நம்ம சொல்லுவோம். மேக்னடைட். மேக்னடைட்ன்றதுன்னா நேச்சுரலா கிடைக்கிற ஒரு மேக்னெட் பேர் தான் மேக்னடைட் நம்ம சொல்லுவோம். The natural occurring the ore of the iron. அதே மாதிரி இதுல இருந்து தான் வந்து அதர் மேக்னெட்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா எதுக்கு அதிக பவர்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியலுக்குலாம் மோர் பவர், அந்த அட்ராக்ஷனுக்காக. அட்ராக்ஷன் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் மும்பை இஸ் மெஷர்ட் இன் கண்டிப்பாக கிலோமீட்டர் தான். இது வந்து 6th புக்னால கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே சில கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதனால ஸ்டார்டிங் தான் இந்த சாம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ். இதுக்கு எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் அடுத்து நான் இந்த 25 கொஸ்டின்ஸ் கொண்டு வரலாமா இல்லை வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாமான்னு யோசிக்கலான் இருக்கேன். அடுத்து பயோட்டிக் காம்போனன்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பயோட்டிக்? பயோட்டிக்னா ஆல்ரெடி சொன்னேன், ஒரு உயிர் உள்ளது. மண்ணுக்கு உயிர் இருக்கா? இல்லை. தண்ணிக்கு இருக்கா? இல்லை. பிளான்ட்டுக்கு இருக்கு, சூரியனுக்கு கிடையாது. இது எல்லாமே ஏபயோட்டிக். ஏ ஃபார் ஆப்சன்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்றதுக்காக. ஓகே, இதெல்லாம் நான் லிவிங். லிவிங் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் தான். அடாப்டேஷன் ஆஃப் த ஃபிஷ் டு லிவ் இன் வாட்டர் இன்க்ளூட்ஸ் எல்லாமே இருக்கு. மீனுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த தண்ணியில் அது வாழணும்னா அதுக்கு செதில் இருக்கு, செவில்கள், கில்ஸ் இருக்கு. ஃபின்ஸ் அண்ட் டெயில்லாம் சைட்ல இருக்கிற அந்த தொடப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, தொடப்பு போடுறது அது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லைன்ட் பாடி, அதோடைய உடல் அமைப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டி ஒரு டயக்ராம் சொல்லியிருப்பாங்க அண்டர்லைனர் பார்க்கும்போது. அப்படியே அதோடைய கர்வ் லைன் அழகா இருக்கும். ரெனால்ட்ஸ் நம்பரை அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ல இருக்கும்போது. அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு அது சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரீம் லைன்ட் பாடினா. அதுக்கப்புறம் 15th கொஸ்டின், எலக்ட்ரிக்கல் செல் கன்வெர்ட்ஸ் டு த கெமிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் செல்ல இருக்கிறது கெமிக்கல் தான் இருக்கு. அது இது என்னவா மாறப்போகுது? கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறப்போகுது. ஏன்னா பேட்டரிக்குள்ள நம்மளுக்கு லித்தியம் பேட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்டரி செல்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக டாபிக் சொல்லியிருந்தேன், ட்ரை செல், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ செல் டாபிக்ல கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நான் சொல்லியிருந்தேன் அதுல. Which of the following is physical change? பிசிக்கல்னா அதோடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆனதான் பிசிக்கல் சேஞ்சுன்னு வாங்க. ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்னா என்ன? லிக்விட், சாலிட், கேஸ். அப்போ பர்னிங் ஆஃப் த பேப்பர் எரிச்சிட்டு அது வந்து தூளா மாறிடுது, அது சாலிட் ஸ்டேட் தான். ரஸ்டிங் ஆஃப் அயன் கிடையாது, இது கெமிக்கல் சேஞ்சஸ். மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து சாலிடா இருக்கும். அதாவது மெல்ட் பண்றோம்னா அப்போ சாலிடா இருக்கு. அப்போ சாலிடா இருக்கிற ஐஸ் வந்து லிக்விடான தண்ணியா மாறிடுது. ஸோ அதனால பிசிக்கல் ஸ்டேட். ஓகே, அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே ரிவர்சிபிள்,
கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றது எல்லாமே irreversible. இப்போ பேப்பர் எரிச்சிட்டா நம்மளுக்கு அப்படியே அந்த பேப்பர் வருமா? வராது. Sifting or sieving is used to separate the solids of different sizes. இது வந்து நான் இன்னைக்கு ஏஎல்பி மார்க்ல எழுதினேன். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பட் இன்னைக்கு தான் இப்போ இதில் பார்க்குறேன். Solids of different sizes. Okay. Deficiency of iodine leads. அயோடின் வந்து கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு காய்டர் வரும். ஓகே, ரத்த சோகன்றது B12, விட்டமின் B12. ஸ்கர்வி வந்து விட்டமின் சி. அதே மாதிரி நைட் பிளைண்ட்ஸ் வந்து விட்டமின் ஏ நம்ம பார்த்தோம். Which of the plant part is responsible for transcription? டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம்? லீவ்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் வந்து என்ன இருக்கும்? ஸ்டொமாட்டா இருக்கும். ஸ்டொமாட்டா யார் காட் பண்றா? காட் செல்ஸ். என்ன நடக்கும் இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன்ல? நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அந்த வாட்டர் பாடி எல்லாம் மேல வந்து முட்டு மாதிரி வந்து ஒரு வாட்டர் வேப்பரா வெளியே போகும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்கும். ஓகே, 20வது क्वेश्चन வந்துட்டோம். the device used to open or close. கண்டிப்பா தெரியும். சுவிட்ச் நம்மளுக்கு வந்து இந்த சர்க்யூட்ல இருந்து ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஒரு விஷயம் ஆன் ஆஃப் பண்றதுக்கு நமக்கு தேவை சுவிட்ச் தான். இது மேபி நான் கீழே எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கனால சில கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இது எல்லாமே சிலது மீடியம் லெவல் டு ஹார்ட் லெவலும் இதுல இருக்கு. ஆப்ஜெக்ட் எமிட் லைட் ஆஃப் தியர் ஓன் ஆர் கால்ட் லூமினஸ் பாடி. ஓகே, லூமினஸ்னா அதுவே அந்த லைட்டை அப்சர்வ் ஆகி வெளியே தள்ளாம அதுவே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பும். உதாரணத்துக்கு சூரியன், அதுக்கப்புறம் பல்பு. ஓகே, அதுக்கப்புறம் பேக் போன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். ஸ்மால் போன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க? கார்ட்லேஜ் போன் நினைப்பாங்க. கார்ட்லேஜ் போன் வந்து ஸ்மால் போன் கிடையாது, அது வந்து ஃபிளெக்சிபிள் போன். நம்ம முதுகுல இருக்கிற ஸ்மால் போன் பார்த்தோம்னா வெர்டிபிரேட். ஓகே, பெல்விக் போனா நம்மளுடைய இடுப்பெலும்பு, ரிப்ஸ்னா நம்மளுடைய நெஞ்செலும்பு, கார்ட்லேஜ்னா அந்த ஃபிளெக்சிபிள் எலும்பு நான் சொல்லியிருந்தேன். மொத்தம் நம்ம கிட்ட எவ்வளவு வெர்டிபிரேட் இருக்குன்னா 33 ஸ்மால் போன்ஸ்ன்னு வாங்க. தாராக்ஸ், சிர்விக்கா, T1, அதுக்கப்புறம் C1 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. P1, L1, லம்பார் ரீஜியன் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ரொம்ப பார்க்க வேணாம், இது பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் இன்டு கம்போஸ்ட். இதுல நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பிளாஸ்டிக் கண்டிப்பா ரீசைக்கிள் பண்ண மாட்டோம், கிளாஸ் பாட்டில் பண்ண மாட்டோம், அலுமினியம் ஃபைல் பண்ண மாட்டோம். கண்டிப்பா வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் தான் நம்ம பண்ணுவோம். பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் ஏர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 78%. இது வந்து ஆக்சிஜன், இது வந்து கார்பன், இது அதர்ஸ். அந்த அதர்ஸ்ல ஆர்கன் வந்து 0.9, இது வந்து 0.03, இது பாயிண்ட். ஓகே, 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இது சாம்பிள் தான். இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட், இல்லாட்டி எனக்கு டெலிகிராம்ல சொல்லுங்க. அப்பதான் நாளைக்கு நான் இது பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்ட் வேணும், வேற என்ன பிளான் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த PDF ஷேர் பண்ணுங்க, அவங்களும் படிக்கட்டும். தேங்க்யூ.